Hello friends, welcome to my channel. எல்லாரோட டேவும் சூப்பரா போகுதுன்னு நம்புறேன். இன்னைக்கு லிப்பன் ஆர்ட் எப்படி கோன் டைப்ல வச்சிட்டு பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது பைப்பிங் பேக் மாதிரி ரெடி பண்ணிட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த கேன்வாஸ்ல ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். இந்த டிசைன் வந்துட்டு நீங்க ஜஸ்ட் பெயிண்டிங் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிப்பன் ஆர்ட்டை 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் வச்சுட்டு கிரியேட் பண்ணலாம். இதில் இங்கே நான் ஒரு மெட்டீரியல் வச்சுட்டு எப்படி பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன மெட்டீரியல் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா மற்ற 2 டைப்பையும் நான் சொல்கிறேன். இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டை தான் நம்ம வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னேன். நான் வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஃபெவிகால் ஒயிட் க்ளூ ஆர் கேம்லின் ஒயிட் க்ளூ இது 2 தான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டை நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால ரொம்ப கிராஜுவலாக தான் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ க்ளூ 1 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறத. இந்த கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக பைப்பிங் பேக் கூட வாங்கலாம் உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா. இல்லைனா இந்த மாதிரி மில்க் பேக்கெட்ஸே வந்துட்டு போதுமானது. நான் மில்க் பேக்கெட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் இதை ரோல் பண்ணிக்கிறேன். அதோட எண்டை ஸ்டிக்கி டேப் வச்சுட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு பாப்சிக்கல் ஸ்டிக்கில் எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இந்த டாப்பை மட்டும் சீல் பண்ணிக்க போகிறேன். இதுக்கும் அகைன் ஒரு ஸ்டிக்கி டேப் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணுறேன். நான் இந்த 3 டைப்புமே எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இதில் எனக்கு எது ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னு நான் காட்டுறேன். இப்போ செகண்ட் டைப்புக்கு நான் கோன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். எண்டில் இந்த மாதிரி டேப் போட்டேன். பேஸ்ட்டை வந்துட்டு நான் வச்சுட்டு அதுக்கப்புறமா டாப்பை மட்டும் இந்த மாதிரி சுருக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு டேப் வச்சுட்டு நான் ஒட்டிட்டேன். தேர்ட் டைப் ஆஃப் கோனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த மில்க் பேக்கெட்டில் 2 சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அதில் இருக்கிற ஒரு கார்னரை கோனோட டிப் வரா மாதிரி வச்சுட்டு இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் வாட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட டாப்பை ரப்பர் பேண்ட் வச்சுட்டு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 கோன் டைப் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆனது என்னோடய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்சர் பேஸ்ட்டுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு 2 டைப் ஆஃப் கோனில் அந்த டிப்பில் மட்டும் இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் ரொம்ப அடிக்கடி வந்துட்டு ட்ரை ஆகிட்டே இருந்தது. ட்ரை ஆகி பிளாக் ஆகிடுது அந்த வே. ஸோ நம்ம அதை ஸ்க்வீஸ் பண்ணி வெளியில் தள்ளினதுக்கப்புறமா தான் அந்த ஃப்ளோ கொஞ்சம் நல்லா வந்தது. ஸ்டில் ஃபர்ஸ்ட் கோன் அண்ட் செகண்ட் கோன் நம்மளே ஃபோல்ட் பண்ணதுனால இந்த ப்ராப்ளம் வருதான்னு எனக்கு தெரியல. அண்ட் குவிக் செட்டிங்கிறதுனால இது உள்ள கடகடன்னு கொஞ்சம் வெளியில் அந்த டிப் கிட்ட வந்துட்டு ஏர் இருக்கிறதுனால உடனே காய்தானும் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அந்த தேர்ட் டைப் ஆஃப் கோன் ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் தேர்ட் டைப் ஆஃப் கோன். இதில் நான் என்ன பெட்டராக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன்னா இந்த ஹோலும் கொஞ்சம் பெருசாக்கிட்டேன் நான். அதுக்கு மேலே இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளோயியாக மாற்றினதுனால இது பெட்டராக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் பிஓபி இல்லைனா ஒயிட் சிமெண்ட், 2 ஆர் 2.5 ஸ்பூன் வாட்டர், அப்புறம் 1.5 ஸ்பூன் க்ளூ. இதோட ரேஷியோ 3:2.5:1.5. இப்போ நம்ம கேன்வாஸ் ஆர்ட் நல்லா 3 to 4 hours கிட்ட ட்ரை ஆனதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதோட பெயிண்ட்டோட கலர்ஸ்லாம் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1 drop ஆஃப் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கொஞ்சம் நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்மால் 0 டிப் ப்ரஷ் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு நார்மல் ஃப்ளாட் ப்ரஷ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. இங்கே நான் 3 கலர் காம்பினேஷனில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்ச், ப்ளூ, அப்புறம் இந்த ஆக்சுவல் ஒயிட் கலர் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சுட்டு நான் ஜஸ்ட்டு ஒரு லைட்டான டாப் கோட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபுல் பிரைட் ஒயிட்டாக நான் மாற்றலை. ஜஸ்ட் லைக் ஒரு ஒயிட் வாஷ்டு லுக் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் எங்கெல்லாம் மிரர் வைக்கலான்னு நான் பிளேஸ்மெண்ட் விட்டுருந்தேனோ அங்கே மட்டும் ஸ்மால் மிரர்ஸை ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ செகண்ட் டெக்ஸ்சர் பேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் ப்ளஸ் அரபிக் கம். அது எப்படி பண்ணணுன்னா சாக் பவுடரை ஒரு நாள் முழுக்க தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அந்த பேஸ்ட்டை சலிச்சுட்டு எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி அரபிகமும் தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து சலிச்சுட்டு அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி
ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த பேஸ்ட்டை நீங்கள் கோனில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரேக்கேஜ் இருக்காது, அங்கங்கே கிராக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு சாக் பவுடர் வேணாம் அப்படி தேர்ட் டைப் என்ன பார்க்கலான்னா, செராமிக் பவுடர் இல்லைன்னா மார்பிள் பவுடரை நார்மல் க்ளூ கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் காமிச்ச கன்சிஸ்டன்சிலே நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிஓபி ஒயிட் சிமெண்ட்டில் ரொம்ப குவிக்காக செட் ஆகுறதுனால தான் இது கோனில் அந்தளவுக்கு சூட்டபிளாக இல்லை போல் அந்த கிராக்ஸ்லாம் வருது. அதர்வைஸ் அந்த 2 டைப் சொன்னேன் இல்லையா, சாக் பவுடர் யூஸ் பண்ணி அப்புறம் செராமிக் பவுடர் ஒரு மார்பிள் பவுடர், இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது ஸ்லோ செட்டிங்கிறதுனால ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 days கிட்ட எடுத்துக்குது. ஸ்டில் எண்ட் ரிசல்ட் அந்த 2 டெக்ஸ்சர் பேஸ்ட்லேயும் நல்லா கிடைக்குது. இது சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுனால கோனில் ஐ டோன்ட் ப்ரிஃபர். நான் க்ரியேட் பண்ணியிருக்க டெக்ஸ்சர் பேஸ்ட்டை கோனில் போடாமல் தனியாக கேன்வாஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைன்ஸ் கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் ஒரு 3 டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோஸை நான் எண்ட் ஸ்க்ரீனில் போடுறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் அந்த மெத்தட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை கோனில் உங்களுக்கு டிசைன்ஸ் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸ் தான், ரொம்ப அழகான ரிசல்ட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு இப்போ ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டில் என்னென்ன டைப் இருக்குது, அது எது வந்துட்டு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. சியர்ஸ். பை.